வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் 2 சயின்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஃபார் 30 days என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும், 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 daysக்கு நான் வந்து டைம் லைன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போகிறோம், தென் சீக்ரெட்டாக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, என்னென்ன பேக்கெண்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சிடிஇ அண்டு சமச்சீர் புக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் பார்க்க போகிறது மெஷர்மெண்ட், எஸ்ஐ யூனிட்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் யூனிட் கன்வர்ஷன்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 to 10th புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் நான் ஃபிசிக்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, ஸ்பீடு, மொமெண்டம், அப்புறம் டைமிங், ஃபார்முலாஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் பேஸில் படிச்சுக்கோங்க, சம்ஸ் பேஸில் படிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சம்ஸ் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தேர்ட் டே வந்து ஹீட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், வெப்பச்சலன முறை, அதெல்லாம் படிச்சிருப்போம். இதுலேயுமே யூனிட் கன்வர்ஷன் இதெல்லாம் இருக்கும். டே டு டே லைஃப்பில் ஹீட் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் டே வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இதில் பேசிக் சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரிசிட்டி ஃபண்டமெண்டல்ஸ், மேக்னட்டிஸோட ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ். இப்போ மேக்னெட் வந்து எந்தெந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும், இப்போ லெவிடேஷன் ட்ரெயின்ஸ் வந்துருச்சு, இப்போ மிதக்கும் ட்ரெயின்ஸ்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் என்ன பேஸில் ஒர்க் ஆகுது அதை வந்து ஃபஸ்ட் பார்த்துங்க. டே 5 வந்து மேட்டர் அண்ட் செப்பரேஷன். இது கெமிஸ்ட்ரியில் வருது. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், செப்பரேஷன் டெக்னிக்ஸ், ஃபுட் அடல்ட்ரேஷன், டிடெக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் டே டு லைஃப். இது 6th and 7th 8th இந்த லெசன் கிளியராக இருக்குது. ஸோ இந்த பார்ட் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. டே 6 வந்து வாட்டர், ஏர் அண்ட் கெமிஸ்ட்ரி. இது 6th, 7th 8th பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வாட்டர் பியூரிஃபிகேஷன், ஏர் கம்போசிஷன், எவ்ரிடே கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் சோப் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இதுவுமே நம்ம வந்து பிஹெச் லெவல், சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், இந்த கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த யூனிட்டில் வரும். 7th வந்து டே 7ல் வந்து லைஃப் சயின்ஸ் அண்ட் பேசிக்ஸ். இது 6th and 7th பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். பிளான்ஸ் அண்ட் அனிமல் கிளாசிஃபிகேஷன்ஸ். பிளான்ட் கிளாசிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தனியாக படிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஆல்கே, ஃபங்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், அந்த கிளாசிஃபிகேஷனும். அதே மாதிரி அனிமல்ஸ்லேயும் வெர்டிபிரேட்டா, இன்வெர்டிபிரேட்டா படிச்சுக்குங்க. இன்வெர்டிபிரேட்டா வரும்போது நம்ம 8 classes 9 classes இருக்கும். அதே போல் நம்ம வெர்டிபிரேட்டா வந்ததுக்கப்புறம் பிசிஸ், ஆம்ஃபிபியே, ரெப்டைலியே, ஏவ்ஸ் அண்ட் மேமலியே, இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃபவுண்டேஷன்ஸ். இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஆட்டத்துக்கு அப்புறம் மாலிகுல் அப்புறம் செல் வரும், செல்லுக்கு அப்புறம் டிஷ்யூஸ்க்கு அப்புறம் ஆர்கன்ஸ், தென் ஆர்கன் சிஸ்டம், தென் ஆர்கானிசம், தென் ஈகாலஜி. அந்த ஃபுல் ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அதை தெளிவாக படிச்சுக்கங்க. இதில் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணணும். கான்செப்ட் ஓரியன்டாக ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டுக்கணும், நிமோனிக்ஸ் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட் இந்த ஃபிசிக்ஸில் அப் டு ஹீட் வரைக்குமே நீங்கள் நிறையா சம்ஸ் போட்டு பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி படிச்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8th and 9th பேஸ் பண்ணி நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்குன்னா அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ் சாம்ஸ். இதுலேயும் அதே தான் யூனிட், டிரைவ்டு யூனிட்ஸ், மோஷன் கிராஃப்ஸு, ஆக்சலரேஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி கிராஃப்ஸ் கொடுத்து அதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. லைட் அண்ட் ஹீட் ஃபிசிக்ஸ். இதில் வந்து டெம்பரேச்சர், தெர்மாமீட்டர், டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர், ஒய் மெர்க்குரி யூஸ்ட் இன் தி தெர்மாமீட்டர். இப்போ வந்து ஆல்கஹால் ஏன் நம்ம தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுறோம், ஹீட்டிங், மேக்னட்டிசம் அண்டு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லைட்டோட ஃபண்டமெண்டல் லா, ரிஃப்ராக்ஷன், யூவி, இந்த கான்செப்ட்ஸையும் நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துங்க. தென் கெமிக்கல் ஃபவுண்டேஷன். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அடுத்த லெவலில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், ஆட்டம், மாலிகுல், காம்போனன்ட்ஸ், இதை வந்துருங்க. ஃபார்முலா ரைட்டிங், மாலிகுலர் ஃபார்முலா ரைட்டிங், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், கெமிக்கல் சேஞ்சஸ், ரஸ்டிங், ஃபெர்மெண்டேஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாமே கடைசியில் இருக்கிற அந்த 4 பாயிண்ட்டுமே வந்து டே டு டே லைஃப், கெமிஸ்ட்ரி அண்ட் டே டு டே லைஃப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த லெசன் இருக்குது 7th and 8th இருக்குது. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. தென் பயாலஜியை பொறுத்தளவுக்கு பிளான்ட் ரீப்ரொடக்ஷன்,
biological classification, sericulture, health management, communicable diseases and details of cell biology. Cell biology details னு வரும்போது இங்கே வந்து cell types of cell, prokaryotic, eukaryotic, plant cell and animal cell. Then how you differ prokaryotic cells with eukaryotic cell, how animal cells are different into eukaryotic plant cells. அப்புறம் functions of centrioles, functions of mitochondria, functions of vacuole, then செல் வால். ஏன் செல் வால் வந்து பிளான்ட் செல்ஸில் இருக்குது, அனிமல் செல்ஸ் இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சுக்கோங்க. இதுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது படிக்கும்போதே நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் படித்ததோட ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் 8th லெவலில் வரும்போது நமக்கு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டலார்ஜி ஃபுல்லாக இந்த லெசனில் 8th தான் ஆரம்பிக்குது. ஆசிட் பேஸ் இன் டெய்லி லைஃப், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல்ஸ். இந்த இடத்துல பீரியாடிக் டேபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 8th. ஸோ பீரியாடிக் டேபிளையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் தேர் மெக்கானிசம்ஸ். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும்போது ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இந்த மாதிரி வினைகள்லாம் இருக்குது. இந்த வினைகள் எல்லாம் பதிலீட்டு வினைகள், அந்த மாதிரி வினைகள் இருக்குது. அந்த வினைகள் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத பார்த்துக்க. அப்புறம் கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, கெமிக்கல் சேஞ்சஸ்க்கும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், இதில் வந்து பாஸ்கல்லா அண்ட் ஃப்ரிக்ஷன் மெக்கானிசம், ஃபோர்ஸ் கால்குலேஷன், ரியல் சினாரியோ, ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும். அண்ட் ஆப்டிக்ஸ் அண்ட் ஹீட் வரும்போது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், light loss, dispersion, calorimeters, then thermoflask principles, thermostat mechanisms, இது எப்படி நடக்குது, ஈக்குலிபிரியம் எப்படி நடக்குது, இந்த கான்செப்ட்ஸையும் நல்லா பார்த்துங்க. பயாலஜி பொறுத்தளவுக்கு பிளான் கிளாசிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு வீக்கில். இங்கே வந்து நீ டீட்டெயிலாக ப்ரையோஃபைட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆந்தோசெரட்டே, மாசே, என்னென்ன டைப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேம் திங் ஜிம்னோஸ் போகும்போது அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆஞ்சியோஸ்பெர்ம் போது மோனோகாட் டைகாட் எப்படி பிரியுது, இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக இதில் படிக்குங்க. 7th 8th வந்து இது டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. தென் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் டெய்லி லைஃப், எதர் இட் காசிங் டிசீசஸ் ஆர் மெடிசின்ஸ் ஆர் ஃபுட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, பீவரேஜ் இண்டஸ்ட்ரி, இதில் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எந்தெந்த ரோல் பண்ணுது. தென் அடலசன்ஸ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், இது வந்து ரீச்சிங் தி ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் 8th இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். இதில் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் செகண்டரி செக்ஷுவல் ஹேபிட்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் ஆகுது. தென் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், இந்த இதெல்லாம் பார்த்துங்க. தென் பயாலஜிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் லைஃப் ஆர்கனைசேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிசம் எல்லாம் நீங்கள் 9th 10th வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. தென் லைஃப் ஆர்கனைசேஷன், இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஹேபிட்ஸ், இதையுமே கரெக்டாக பார்த்துங்க. தென் மெட்டபாலிக் ப்ராசஸ் அண்ட் எனர்ஜி ஃப்ளோ. அட்லீஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போது ஒரு 100-150 எம்சிக்யூக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணிங்க. இது 4th வீக்கோட பிளான். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கம்பைனிங் கான்டாக்ட் வித் தி டீச்சிங் மெத்தட்ஸ், எந்தெந்த டீச்சிங் மெத்தட்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷல் யூனிட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம், இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ பயாலஜி சேம் திங், சயின்ஸ் பெடகாஜி மாஸ்ட்ரி, தென் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து பயாலஜிக்கல் மூவ்மெண்ட்ஸ், லைஃப் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம்ஸ், கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், கிராப் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் பயோஃபர்டிலைசர். இது ஃபுல்லாகவே வந்து பயாலஜி தான், பட் இருந்தாலும் என்ன அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும், டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. தென் சயின்ஸ் பெடகாஜிக்கல் மாஸ்ட்ரி, இது சயின்ஸ் டீச்சிங் மெத்தடாலஜிஸ், activity based learning approaches, Bloom's taxonomy. Then evaluation techniques of effective science education எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். இப்போ டீச்சிங் மெத்தட் வரும்போது நம்ம வந்து ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் மாதிரி டீச் பண்ண முடியாது. ஸோ வி கோ வித் ப்ராஜெக்ட் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், ரோல் பிளே, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் கொண்டு போவோம். அந்த மெத்தடு எந்த கண்டென்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கார்லேட் பண்ணிங்க. தென் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், லெபார்டரி ஆக்டிவிட்டீஸ், இதில் வந்து ஒரு லேப் எப்படி செட் பண்ணணும், தென் கான்செப்ட் மேப்பிங், மைண்ட் மேப்பிங், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், தென் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி கொண்டு வருது. லெபார்டரி பொறுத்தளவுக்கு வாட் ஆர் தி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் தி லெபார்டரிஸ், அதுக்கான ஃபஸ்ட் எய்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்துங்க. அடுத்து பயாலஜி இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் வந்து ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு
ரிவிஷன் பண்ணிடுங்க. லைஃப் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம், கன்சர்வேஷன், கிராப் ப்ரொடக்ஷன் இதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கொடுங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் வரும்போது ஃபார்முலாஸ், சம்ஸ். ஃபிசிக்ஸில் பெரும்பாலும் நீங்கள் வந்து வாட் வென் வேரை விட நீங்கள் வந்து ஹவ் ஒய்ங்கிறதும் அதோட ஃபார்முலாஸ் அண்ட் சம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. கெமிஸ்ட்ரிலையும் அப்படி தான், ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மாலிகுலர் ஃபார்முலாஸ். பயாலஜியை பொறுத்தளவுக்கு சிஸ்டம்ஸ், இப்போ என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், லிம்ஃப் நோட்ஸ், இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ், வாட் ஆர் தி பேசிக் யூனிட்ஸ். இப்போ நம்ம கிட்னின்னு எடுத்துட்டோம்னா நெஃப்ரான் தான் பேசிக் யூனிட்ஸ். இதே நம்ம நர்வ் சிஸ்டம் எடுத்துகிட்டா நியூரான் தான் பேசிக் யூனிட்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் அதோட பேசிக் யூனிட்ஸ் இருக்கும். அதில் மாஸ்டர் கிளாண்ட் ஒன்று இருக்கும், அதில் மாஸ்டர் ஆர்கன் ஒன்று இருக்கும், அதில் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். பிளட் சர்க்குலேஷன்னா ஹவு இட் இஸ் சர்க்குலேஷன், எப்படி நம்மளோட சர்க்குலேஷனும் அதர் ஆர்கனிசம் சர்க்குலேஷனும் டிஃப்ரெண்ட் ஆகுது. சேம் திங் 9th வரும்போது உங்களுக்கு டிப்ளோபிளாஸ்ட், ட்ரிப்ளோபிளாஸ்ட் எல்லாமே இருக்கும், அதையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. அண்டு 24th and 25th டே எகெயின் பெடகாஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சயின்ஸ் டெக்னிக்ஸையும் சயின்ஸ் கூட எப்படி கார்லேட் ஆகுதுங்க. அந்த லாஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் டைம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சோசியலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஈவன் தோ தி ஸ்டடி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே தனித்தனியாக படித்தாலும் அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக டெஸ்ட் எழுதினாலும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டும் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குங்கிறத பார்த்துட்டு எகெயின் யூ கேன் கோ வித் செகண்ட் மார்க் டெஸ்ட், தென் ரிவ்யூ. ஆல்வேஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுங்க. லாஸ்ட் டே நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத லாஸ்ட் சொல்கிறேன். ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரியில் டெஃபினிஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பயாலஜியில் நிறைய டயக்ராம்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் போட்டிங்கனாவே அதிகமாக கிடச்சிரும், ஈஸியாக நீங்கள் க்ரோத் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் பெடகாஜி, இதில் வந்து டீச்சிங் மெத்தட்ஸ், எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், இதை கோத்ரூ பண்ணிங்க. ரெஃபரன்ஸ் புக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது நம்ம சமச்சீர் புக் தான். 6 to 8 தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக 9th 10th கோத்ரூ பண்ணுங்கள். சேம் திங் இதோட கோர் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் என்சிஆர்டி புக்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறையா டிஎன்பிசி கைட்ஸ் இருக்குது. நான் புக்ஸ் நேம்ஸ் நான் போடல, நீங்கள் கோ வித் தட். நிறையா புக்ஸ் இருக்குது. தென் ஆன்லைன் மார்க்ஸ் டெஸ்ட்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கான்செப்ட் கிளாரிட்டி. நிறைய விஷயங்கள் நீங்கள் எம்சிக்யூவாக படிக்கிறத விட கான்செப்டாக படித்து அதை கிளாரிட்டி செஞ்சு வச்சுக்கோங்க. சேம் திங் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எம்சிக்யூஸ் படிக்கணும். எம்சிக்யூ படிச்சுட்டு நீங்கள் கான்செப்ட் பார்த்துக்கணும் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸில் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் படிச்சுங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ், சிம்பிள்ஸ், சயின்டிஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஃபண்டமெண்டல் லாஸ், ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் அண்டு ஃபார்முலாஸ், யூனிட் பேஸ்டு வித் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், இதை வந்து கோத்ரூ பண்ணிங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி எங்கே யூஸ் ஆகுது, ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ், தென் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸையும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணோம், ஆசிட் பேஸ் என்னென்ன எந்த இடத்துல யூஸ் ஆகுது, நம்ம வீட்டில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அது. தென் பயாலஜியை பொறுத்தளவுக்கு நீங்கள் விஷுவலாக நிறைய விஷயங்கள் செஞ்சு பாருங்கள். டயக்ராம்ஸ், லைஃப் ப்ராசஸ், ஹையரார்கியல், ஃப்ளோ சார்ட்ஸ் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்ச முடியும். பெடகாஜியை பொறுத்தளவுக்கு நம்ம பிஎட் போர்ஷனில் படிச்சிருப்போம். நிறைய பேர் நாகராஜன் புக் படிச்சிருப்பீங்க, அதுவும் ஓகே தான். நீங்கள் வந்து டீச்சிங் ஆஃப் பயாலஜி பை அமிதான்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். தென் எஸ்கே மங்களோட ஒரு புக் ஒன்று இருக்குது, டீச்சிங் ஆஃப் பயாலஜி, அந்த புக்கும் பாருங்கள். தென் டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் பை அகர்வால் அண்ட் டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் பை மங்கள், 2 புக்குமே உங்களுக்கு கிளியராக ஸ்கோர் ஆகும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் ரெஃபரன்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டயக்ராம்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாமே பாருங்கள். இதை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் 30 out of 30 வந்து இதில் பிளான் பண்ண முடியும். ஸோ நம்ம கோல்டன் ரூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் நிறைய கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்களே நிறைய கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸோட 5 திட்டம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். தென் சயின்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் யூ கோ வித் லாஜிக் பேஸ்டு ப்ராப்ளம் சால்விங். நிறைய ப்ராப்ளம் சால்விங் பாருங்கள். ஒய் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாட் ஆல்வேஸ் வாட் அண்ட் வென் அப்படிங்கிறத போல ஒய்ங்குக்கான ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் கண்டுபிடிக்கும்.
தென் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சயின்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சோசியலுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கான வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அடுத்த வீடியோ மேக்ஸுக்கு பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.